வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் மனித குலத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தெளிவான சரியான ஒரு தீர்வை தரக்கூடிய மார்க்கம். இப்படி ஒரு சிறந்த மார்க்கமாக இறைவனால் இஸ்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய மக்கள் இஸ்லாத்தினுடைய ஆதிவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நம்முடைய மக்கள் அந்த அழகான அறிவுபூர்வமான மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு கட்டுக்கதைகளையும் பொய்களையும் மார்க்கம் என்ற பெயரால் அவர்கள் நம்பியதன் விளைவாக இன்றைக்கு உலக மக்கள் மத்தியிலே இஸ்லாத்திற்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்கப்பட்டிருப்பதை நம்ம காண்கிறோம். இப்போ நாமெல்லாம் இஸ்லாத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இஸ்லாத்தை பற்றி வருகிறதோ அது போன்ற ஒரு உயர்ந்த எண்ணம் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஏற்படுவது இல்லை. ஏன் ஏற்படுவது இல்லை என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாத்தை படிப்பதை விட முஸ்லீம்களை பார்த்துத்தான் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய கொள்கையை பார்க்கிறார்கள். அதற்கும் தங்களுடைய கொள்கைக்கு மத்தியில் பெரிய அளவில் எந்த வித்தியாசத்தையும் அவர்களால் காண முடியவில்லை. முஸ்லீம்களிடத்தில் இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்களை பார்க்கிறார்கள். அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் தங்களுடைய மதங்களிலே இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் மத்தியில் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருப்பதை அவர்கள் காணுகிறார்கள். அதே போல முஸ்லீம்களுடைய மற்ற நேர்மை, நாணயம், ஒழுக்கம் போன்ற பல நடவடிக்கைகளை கூர்ந்து நோக்குகிறார்கள். மற்றவர்கள் எப்படி கலப்படம் செய்கிறார்களோ, மோசடி செய்கிறார்களோ, நாணயம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்களோ, அடுத்தவர்களை ஏமாற்றுகிறார்களோ, பங்காளி துரோகம் செய்கிறார்களோ, இன்ன பிற கொடுமைகள் வரதட்சணை வாங்குகிறார்களோ, இன்ன பிற தீய காரியங்களில் எல்லாம் புகைப்பிடிக்கிறார்களோ, மது அருந்துகிறார்களோ, ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, அதே மாதிரி தான் முஸ்லீம்களில் உள்ளவர்களும் இருக்கிறார்களே தவிர அதே சதவீதத்தில் அதே கணக்கில் தான் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறார்களே தவிர முஸ்லீம்கள் என்ற காரணத்தினால் அவங்கள்ட்ட ஒழுக்க சீலருடைய சதவிகிதம் அதிகமாக இல்லை. அவங்கள்ட்ட நேர்மையாக நடக்கக்கூடியவர்களுடைய சதவிகிதம் மற்றவங்களோட கூடுதலாகலாம் இல்லை, எல்லா மனிதர் மாதிரி தான் இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவங்கள இதுதான் இஸ்லாம் என்று நினைத்து கொள்கிறார்கள். அப்போ நம்முடைய செயல்கள் தப்பாக இருக்கிறதுனால நம்ம அந்த தப்பான செயலை செஞ்சதுக்கு அல்லாட்ட தண்டனைக்கு உள்ளாகிறது ஒரு விஷயம். இரண்டாவதாக இஸ்லாத்திற்கு ஒரு தவறான வடிவத்தை கொடுத்து அதனால் இஸ்லாத்திற்கு வரக்கூடியவங்களை நம்ம தடுத்து நிறுத்துகிறோம். இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களை வெறுப்படைய செய்கிறோம். அதனால் இஸ்லாத்திலிருந்து அவர்கள் அந்நியப்பட்டு போகிறார்களே, அந்த பாவத்தையும் சேர்த்து சுமப்பதற்கு நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் என்னவா இருக்கிறது, காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். சில விஷயங்களில் மற்றவங்களையெல்லாம் விட கூடுதல் மோசமானவர்களாக நம்ம இருக்கிறோம். சில விஷயங்களில் குறிப்பாக இந்த வரதட்சணை போன்ற விஷயங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மற்ற சமுதாயத்தவர்கள் 10,000 5,000 என்று வரதட்சணை வாங்குவார்கள் என்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில் தான் பல லட்சக்கணக்கிலையும் பல கிலோ கணக்கிலையும் தங்கம் கேட்கக்கூடிய அளவுக்கு, பெரிய தனியாக வீடு வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்கள விட மோசமாக இருக்கிறோம். பல வகையில் அவங்க செய்கிற மாதிரி பல காரியங்களை செய்கிறோம். சில காரியங்களில், சில தீய காரியங்களில் அவங்க நம்மளோட போட்டி போட முடியாத அளவுக்கு நம்ம எங்கேயோ ஃபாஸ்ட்டாக போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, இதில் இருக்கிறவர் அங்கே போனால் சிரமப்படணும், காஸ்ட்லியான மார்க்கமாக இருக்கிறது, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறா இருந்தால் கூட பல ஆயிரங்களை நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறா இருந்தால் கூட லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட சக்தி இருக்கணும், இந்த மார்க்கத்துக்கு போனால் அதெல்லாம் சாத்தியப்படாது என்று சொல்லி நம்முடைய ஒரு ஆடம்பரமான நம்முடைய வீணான செயல்களை பார்த்துவிட்டும் கூடுதலாக வெறுக்கக்கூடிய இஸ்லாத்தை ஓரங்கட்டக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நிலை மாறணும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான மார்க்கம் என்னென்று தெரிந்து
நம்மிடத்தில் இருக்கிற அந்த தவறான காரியங்களை நம்ம நீக்கிட்டோம் என்று சொன்னால் தன்னால் மக்கள் வருவாங்க. புஸ்தகத்தெல்லாம் படிக்க தேவையில்லை, நம்மளை பார்ப்பாங்க, நம்முடைய நடவடிக்கைகளை பார்ப்பார்கள். அதுவே அந்த மக்களை வந்து இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்த்து விடும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த கேள்வி பதிலுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்போ இதில் எதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு, எதெல்லாம் நம்முடைய அப்பன்பாட்டன் முப்பாட்டன்மார்கள் வழியாக நமக்கு கிடைத்ததோ, எதெல்லாம் இஸ்லாத்திற்கு ஒரு தவறான சித்திரத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதோ அதையெல்லாம் நம்ம களை எடுக்கக்கூடியவர்களாக மாறினால் அது இஸ்லாத்திற்கு செய்கிற ஒரு பெரிய தொண்டாக சேவையாக இருக்கும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்து நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின அந்த சமுதாயத்திற்கு வந்து அரபு மொழி மட்டும்தான் தெரியும், எந்த பாஷையும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ உலகத்தினுடைய நாலா பகுதிகளுக்கும் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அந்த மக்களுடைய பிரச்சாரத்தை கேட்டுவிட்டு இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக யாரும் நுழையலை. ஏன்? அவங்களுக்கு எந்த பகுதிகளுக்கு போகிறார்களோ அந்த பகுதியில் உள்ள மக்கள் பேசுகிற மொழி போன அரபுகளுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களுக்கும் அவர்களுக்கு அடுத்து வந்த மக்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கள எதை வச்சு இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டாங்க? அந்த மக்கள் இவங்களை நடவடிக்கையை தான் பார்த்தாங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் போன சஹாபாக்கள், தாபியின்கள், அதற்கடுத்து வந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதிகளுக்காக சென்று இஸ்லாத்தை போய் பெரிய பயான் பண்ணியெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லலை, முஸ்லீமாக வாழ்ந்து காட்டினார்கள், ஒரிஜினல் முஸ்லீமாக வாழ்ந்து காட்டினார்கள். அது வந்து இவர்கள் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவும் வித்தியாசமானதாகவும் சிறந்ததாகவும் கவரக்கூடியதாகவும் இருந்த காரணத்தினால தான் இந்த மக்களை பார்த்துவிட்டு இஸ்லாத்தை அவர்கள் வந்து நேசித்தார்கள். அதனால் நம்மளும் என்ன செஞ்சுருக்கிறோம், இன்றைக்கி முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அப்பன்பாட்டன் முப்பாட்டன்மார்கள் வந்து அந்த மாதிரி வந்து நேசித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால தான் நம்ம இன்றைக்கி பரம்பரை முஸ்லீம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதில் இடையில் நுழைந்த அந்த சரக்குகளை எல்லாம் களை எடுக்க வேண்டுமானால் இது போன்ற ஆதாரப்பூர்வமான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள வினாவிடை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம அதிகமாக பங்கேற்க வேண்டும். அதில் சொல்லக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையிலான செய்திகளை வந்து கேட்டு நாலேஜை வளர்த்துக்கொள்வதற்காக இல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். நம்ம எதை கேட்குறோமோ அது குர்ஆனில் இருக்குன்னு அமுல்படுத்தி விட வேண்டும். நபி வழியில் இருக்குது என்றால் அமுல்படுத்தி விட வேண்டும். நிறைய தெரிந்து கொள்வது என்பது மார்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. இப்லீஸை விட ரொம்ப தெரிஞ்சவன் யார் இருக்கிறா? அதனால் தெரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நடைமுறைப்படுத்துவது தான் பெரிய விஷயம். அது சரியானது நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறோம். இதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நீங்களும் நாங்களும் இருக்க வேண்டும். இப்போ நம்ம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால நீண்ட உரைகள் தேவையில்லை. இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு செல்லலாம்.